நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். விளக்கம். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் புதுவை அதிமுக இல்லை. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்கிறது. ஆளுநர் கைலாஷ்நாதன். தவளக்குப்பத்தில் 60 கோடி ரூபாயில் துணை மின் நிலையம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை. இனி விரிவான செய்திகள். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக புதுவையில் இல்லை. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பரபரப்பு பேட்டி. புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை இன்று மதியம் சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, வருகின்ற 1ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருகிறார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வரும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது குறித்து ஆளுநரிடம் கலந்து ஆலோசித்ததாக கூறினார். கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்தார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியானது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் அதிமுக எங்களது கூட்டணியில் இல்லை என கூறிய நிர்மல்குமார் சுரானா, லட்சிய ஜனநாயக கட்சியுடன் பேசி வருகிறோம். நிச்சயம் அக்கட்சி கூட்டணியில் சேர்க்கப்படும் என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்க என்ஆர் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதில் இல்லை என்றும் சுரானா பதிலளித்தார். கூட்டணியில் இப்போ தற்சமயத்துக்கு இல்லை. The discussion is going on and definitely they will be there with us because தமிழ்நாட்டில் அவங்க கூட நம்ம கூட்டணி இருக்குது. அதனால பாண்டிச்சேரியில் டெஃபினட்டாக இருந்தே இருக்கும். Seat sharing will be very less for the ADMK, sir. We'll decide. Sir, LJK கூட்டணியில சேர்க்கறீங்களா? Thank you. LJK கூட்டணியில சேர்க்கறீங்களா? LJK லட்சிய ஜனநாயக கட்சி. We are discussing it and we'll definitely take them. Okay. Consultation with our தமிழ்நாட்டுல வேற கூட்டணி போறாங்களா சார்? என்னங்க? என்ஆர் காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரியில மட்டும் தான் இந்தியா அலையன்ஸ், தமிழ்நாட்டுல வேற அலையன்ஸ் போறாங்களா? அந்த மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. சார், அவங்க தாவேக்காவோட போறதுக்கான விருப்பம் தெரிவிக்கிற மாதிரி சொல்றாங்க சார். இல்லை, அது இது மேபி ரூமர்ஸ் பிகாஸ் அஃபிஷியலாக அவர் எங்கேயும் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு கூட அவர் இப்போ வரைக்கும் எங்கே சொல்ல. நன்றி. இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்கிறது. ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் வேலை பெற்றவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசியதாவது, தொழில்நுட்ப வளர்ச்சியும் போட்டியும் நிறைந்த இன்றைய உலகில் கல்வி மட்டுமே போதாது. கல்வியுடன் திறன் மேம்பாடும் இளைஞர்களுக்கு தேவை. எல்லா துறைகளிலும் திறமையான மனிதவளம் தேவைப்படுகிறது. புதுவை மாநிலம் உயர்கல்வி கேந்திரமாக வளர்ந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000 மாணவர்கள் படிப்பை முடிக்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் அரசு துறைகளில் வேலை கிடைப்பது இயலாத காரியம். பிரதமர் முயற்சியால் நடைபெறும் தேசிய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தகுதியான வேலைகளும் நம்பிக்கையான வாழ்க்கையும் கிடைத்துள்ளது. புதுவை அரசு துறைகளில் நீண்டகால காலி பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகிறது. நேரடி நியமனம் மூலம் இதுவரை 4,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 1000 பணியிடங்களை நிரப்ப முயற்சி நடக்கிறது. வேலைவாய்ப்பு என்பது ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம்.
திறமையான இளைஞர்களை வரவேற்க அரசு எப்பொழுதும் தயாராக உள்ளது. வெளிப்படையான தேர்வு முறை, தகுதி அடிப்படையிலான நியமனம், சமத்துவ வாய்ப்புகள் அனைத்தும் இன்றைய நிர்வாகத்தின் அடையாளம். இளைஞர்கள் அரசு வேலைக்காக மட்டுமே காத்திருக்க முடியாது. அதனால் தனியார் நிறுவனங்கள், பிற அமைப்புகள் மூலமாக வேலை வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கி தருவதும் அரசின் கடமை. மத்திய மாநில அரசுகளின் பல திட்டங்களுக்கு இளைஞர்களின் வேலை தேடுபவராக இல்லாமல் வேலையை உருவாக்கும் தொழில் முனைவோராக மாற்ற முயற்சிக்கின்றன. சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு மிக முக்கியம். எல்லாம் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள். உங்கள் திறமையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி. உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். புதுவை மட்டுமல்லாமல் இந்தியாவையே முன்னேற்றும் திறமை உங்களிடம் இருக்கிறது. இவ்வாறு அவர் பேசினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, உயர்கல்வித்துறை செயலாளர் முகமது ஆசின் அபி, இயக்குனர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலைஞர் ரத்தம் சிந்திய புதுச்சேரி திராவிட மண்ணை காக்கும் பொறுப்பு திமுகவிற்கு மட்டுமே உண்டு என எம்பி ஜெகத் ரட்சகன் பரபரப்பு பேச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர் ரத்தம் சிந்திய புதுச்சேரி திராவிட மண்ணை காக்கும் பொறுப்பு திமுகவிற்கு மட்டுமே உண்டு என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினால் மட்டுமே பெற்றுத்தர முடியும் என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தி தேர்தல் குறித்த ஆலோசனைகள் வழங்க அறிவுறுத்தியதின் பேரில் முதல் கட்டமாக காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம் ஆகிய தொகுதிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதி கூட்டம் அங்குள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை வகித்தார். தொகுதி பொறுப்பாளர் செந்தில், தொகுதி செயலாளர் சத்யவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டபாணி வரவேற்று பேசினார். கூட்டத்தில் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் எம்பி ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி பேசுகையில், காலாப்பட்டில் நான் பிறந்த ஊர், என் தாய் வீடு, என் தாய் நான் பிறந்த இடம் என்ற மகிழ்வுடன் வந்துள்ளேன். தமிழகத்தில் பொற்கால ஆட்சி, 5 ஆண்டு காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி ஸ்டாலின் நடத்துகிறார். அவரின் திட்டங்களை இந்தியா மட்டுமல்ல உலகளவில் வியந்து பாராட்டுகின்றனர். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் தகுதி ஸ்டாலினுக்கு தான் உண்டு என மணிசங்கர் ஐயர் சொல்கிறார். இக்கருத்தை பல மாநில தலைவர்களும் சொல்கிறார்கள். நாடு முழுவதும் உள்ள மக்கள் வியந்து போற்றி பாராட்டுகின்றனர். தமிழக பொற்கால ஆட்சி புதுச்சேரிக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த 5 ஆண்டு கால இரட்டை என்ஜின் ஆட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் மத்தியிலும் மாநிலத்தில் உள்ள 2 என்ஜின்களும் கெட்டு போய்விட்டன. பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி 15 பைசா கூட தரவில்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறி தரவில்லை. புதுச்சேரி என்ஜின் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நிசப்தமான ஆட்சி நடக்கிறது. மக்களால் தேர்வான முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் இல்லை. முதல்வர், அமைச்சர் நாற்காலி கெட்டு போனால் டெல்லி அனுமதி தந்தால்தான் சரி செய்ய முடியும். தமிழகத்தில் ஆளுநர் வைத்து பார்த்தவர்கள் அரசை ஸ்தம்பித்து வைக்க பார்த்தார்கள். தமிழக முதல்வர் சிங்கக்குட்டியாக செயல்பட்டார். தொட்டு பார்க்க முடியவில்லை. எல்லா திட்டத்தையும் மறுத்தார்கள். மத்திய அரசு ஒரு பைசா தரவில்லை. நாம் தரும் பணத்தை திருப்பி தரவில்லை. அதே நேரத்தில் பணம் தராவிட்டாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தந்துள்ளார். மக்கள் உரிமை தொகை தேர்தல் வருவதால் 3 மாதங்களுக்கு முன்பணமாக தமிழகத்தில் தந்துள்ளார். தேர்தல் வரப்போகிறது, பிரதமர் வரப்போகிறார், 10,000 ரூபாய் தருவதாக சொல்வார்கள். அது பத்தாது. புதுச்சேரிக்கு குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று கேளுங்கள். பீகாரில் 10,000 ரூபாய் தந்தார்கள். தேர்தலுக்காக வாக்கு போட லஞ்சம் கொடுத்தனர். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை, AFT ஆலை மூடி கிடப்பதை ஏன் திறக்கவில்லை? ஒன்றியத்தில் ஆட்சி செய்பவர்கள் பாரதி பாடல்களை மட்டுமே பாடுவார்கள். ஆனால் தமிழர்களை பிடிக்காது. புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து கேட்டோம். இரட்டை என்ஜின் ஆட்சியில் ஏன் தரவில்லை? என்ன வளம் இல்லை? ஏன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை? பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் மூடி உள்ளன. சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? குழந்தைகளை வெளியே அனுப்ப பயமாக இருக்கிறது. 9 வயது குழந்தை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. போலி மருந்து, காலாவதியான மருந்து இங்கு விநியோகிக்கப்பட்டு நடவடிக்கையை எடுக்கவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். மாநில அந்தஸ்து பெற ஸ்டாலினால் தான் முடியும். அற்புதமான புதுச்சேரியை செம்மையாக்குவார். கருணாநிதி ரத்தம் சிந்திய திராவிட மண். இதை காக்கும் பொறுப்பு திமுகவிற்கு உண்டு. திட்டங்களை கொண்டு வர திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரியில் தேவை என்றார். கூட்டத்தில் அவைத்தலைவர் SP சிவகுமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், தங்கவேலு, செந்தில்குமார், தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சக்திவேல், நடராஜன், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த செயற்வீரர்கள் கூட்டத்தில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன் தலைமை தாங்கினார்.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கொள்கை பரப்பு செயலாளர் MP ஜெகத் ரட்சகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதேபோல உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற அத்தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கொள்கை பரப்பு செயலாளர் MP ஜெகத் ரட்சகன் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கி பேசினர். இதில் தொகுதி மற்றும் மாநில திமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுக்குப்பம் பகுதியில் 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலம் கருதி அப்பள்ளியை 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் புனரமைத்து புதுப்பிக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் அரசாணை பெற்று தந்து அதற்கான பூமி பூஜை நடைபெற்று பள்ளி கட்டிடம் முழுவதும் புனரமைக்கப்பட்டு பள்ளிக்கு புதிய மதில் சுவர் மற்றும் பாதுகாப்பு கிரில்கள் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் பள்ளி கட்டிடத்தை பூஜை செய்து திறந்து வைத்தார். பள்ளியின் கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி பேசும்பொழுது, கடந்த ஆட்சியில் அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருந்ததால் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் சேர்ப்பதற்கு தயங்கினார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள அரசு அதிக நிதியை ஒதுக்கி அரசு பள்ளியை மேம்படுத்தி வருகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் தனியார் பள்ளிகளில் சென்று பணம் கட்ட முடியாமல் தவிப்பதை விட அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை கொடுக்கும் ஆசிரியர்கள் உள்ளதால் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளை மாணவ மாணவிகளை சேர்க்க வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளை கல்வி கற்றால் மருத்துவ படிப்பில் 10% இட ஒதுக்கீடு கிடைக்கும். கிராமப்புறங்களில் இருந்து மருத்துவ படிப்பிற்கு அதிக மாணவர்கள் தேர்வாகின்றனர். மேலும் இந்த வருடம் 37 மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கு 10 பைசா செலவில்லாமல் கல்வியில் பயில தேர்வாகியுள்ளனர். அதனால் தனியார் பள்ளியை நாடி செல்வது தவிர்த்து அரசு பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க மேலும் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை நியமிக்க உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், வட்டம் 3 பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர்கள் ஜெயமாறன், சுசித்ரா, பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார்கள், பள்ளி மேலாண்மை குழுவினர், பெற்றோர்கள், ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் 10வது நாளாக தொடர் போராட்டம். ஸ்தம்பிக்கும் அவசர சேவை. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணியாற்றி வரும் 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 10வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டத்தினால் பொதுமக்களுக்கான அவசர மருத்துவ உதவிகள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆம்புலன்ஸ் ஊழியர் சங்கம் முன்வைக்கும் முதன்மையான கோரிக்கைகள் பின்வருமாறு: கடந்த ஆண்டு புதுச்சேரி முதல்வர் அறிவித்த 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு அரசாணை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட வேண்டிய போனஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. PCPV திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கால் சென்டர் ஆபரேட்டர்கள் மற்றும் டெக்னீஷியன்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் நிலையில் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், நாங்கள் பலமுறை சுகாதாரத்துறையிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு வேலை நிறுத்தம் செய்வது விருப்பமல்ல, ஆனால் வாழ்வாதாரத்திற்காக வேறு வழியின்றி இந்த முடிவை எடுத்துள்ளோம் என வேதனையுடன் தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பாக ஊழியர்கள் திரண்டு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண அரசு முன்வராத வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் உறுதியாக உள்ளனர். 10 நாட்களாக நீடிக்கும் இந்த போராட்டத்தினால் அவசர கால ஊர்தி சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தவளக்குப்பம் பகுதியில் நீண்ட நாள் மக்கள் கோரிக்கைக்கு தீர்வு 60 கோடியே 36 லட்சம் ரூபாயில் துணை மின் நிலையம் அமைக்க முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியில் தவளக்குப்பம் பகுதிகள் முக்கிய இடமாக மாறி வருகின்றன. சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளின் வளர்ச்சி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. இதன் விளைவாக மின்சார தேவைகள் அதிகரித்துள்ளன. இதனால் தொடர்ந்து மின் பற்றாக்குறையால் பாதிப்பு இருந்து வருகிறது. கோடை காலத்தில் மிகுந்த சிரமப்பட்டு வந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரசிடமும் தொகுதி எம்எல்ஏவுமான சபாநாயகர் செல்வத்திடமும் வலியுறுத்தி வந்தனர். இதற்கான நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் மேற்கொண்டார். இதன் விளைவாக மின்துறை சார்பில் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனை பின்புறத்தில் துணை மின் நிலையம் 60 கோடியே 36 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படுகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ், பாஜக நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வீராம்பட்டினம் படகு விபத்தில் பெண் பலியான சம்பவத்தை அடுத்து படகின் உரிமையாளர், படகோட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தினர் வீராம்பட்டினம் கடலில் படகு சவாரி செய்தபொழுது ராட்சத அலையில் சிக்கி ஏற்பட்ட விபத்தில் பெண் பரிதாபமாக உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்தவர் விஜய், இவருடைய மனைவி சோனியா. இவர்களுக்கு சதீஷ், அஸ்வின், சதீஸ்வரி என்ற 3 குழந்தைகள் உள்ள நிலையில் விஜய் தனது உறவினர் 8 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே வீராம்பட்டினம் கடல் பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபொழுது திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் படகில் சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்த நிலையில் இதனை கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடி தத்தளித்த 8 பேரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதில் படகில் பயணம் செய்த சோனியா கடலில் மூழ்கியதால் பரிதாபமாக உயிர்ந்தது தெரியவந்ததை அடுத்து இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோனியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்ற 7 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 5 பேருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாததால் இது குறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து படகு உரிமையாளர் சதீஷ் மற்றும் படகை இயக்கிய தங்கமணி ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து அனுமதி மற்றும் உரிமம் இல்லாமல் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதால் நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை சுற்றுலாத்துறைக்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கடலோர காவல்படை சார்பில் தொடர்ந்து அனுமதியின்றி சுற்றுலா படகுகள் இயக்கப்படுகின்றதா என அடிக்கடி ஆய்வு மேற்கொண்டாலும் தொடர்ந்து உரிமம் இல்லாமல் படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா. மடுகரையில் திமுக பொதுக்கூட்டம். மடுகரையில் திமுக பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மடுகரையில் திமுக பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மடுகரை மந்தவெளி திடலில் நடந்த இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகி தேவேந்திரன் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் சக்திவேல் வரவேற்று பேசினார். பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் மாயகிருஷ்ணன், மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு, அவைத்தலைவர் பூபதி, நிர்வாகிகள் மோகன்குமார், திருநாவுக்கரசு, கிருஷ்ணமூர்த்தி, அருள்பாலாஜி, செல்வம், குமார், பாலு, வேலாயுதம், மதி என்கிற சுப்பராயன், கல்யாணி, புண்ணியகோடி, சுரேஷ், வீரமணிகண்டன், அண்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோர் சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள், பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கினார்கள். தொடர்ந்து தலைமை கழக பேச்சாளர் சீனு வேணுகோபால், கருணாநிதி, மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் வேலாயுதம், அவைத்தலைவர் பூபதி, துணை செயலாளர்கள் மோகன்குமார், திருநாவுக்கரசு, சுப்புலட்சுமி, பொருளாளர் அருண் பாரதி, மாநில பிரதிநிதி செல்வம், நெசவாளர் அணி ராஜேந்திரன், விவசாய அணி குமார், விவசாய தொழிலாளர் அணி பாலு, புண்ணியகோடி, சுரேஷ், மகளிர் அணி கல்யாணி உள்ளிட்ட திமுக கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர்.
மணவெளி தொகுதி பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அருகே உள்ள முழியன் குளத்தில் காசியிலிருந்து கும்பம் எடுத்து வரப்பட்டு புனித நீர் கலக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூனியன் பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் அருகில் அமைந்துள்ள பூரண சித்தர் நீராடிய புண்ணிய தலமான முழியன் குளத்தில் காசியில் இருந்து கும்ப மரியாதையுடன் எடுத்து வரப்பட்ட புனித நீர் கலக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த புனித நீர் பூர்ணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 8ஆம் நாள் திருவிழா உபயதாரர்கள், சான்றோர் குல மரபினர் மற்றும் விழா குழுவினர் சார்பாக கொண்டுவரப்பட்ட குளத்தை சுற்றி வலம் வந்து குளத்தில் கலக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிர்வாகிகள், கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் திருப்பணிக்குழு நிர்வாகிகள், சிவனடியார் குழுவினர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு காசி புனித நீரை குளத்தில் கலந்தனர். இனி பூர்ணாங்குப்பம் முழியன் குளம் புனித குளமாக மாறி உள்ளது. இதிலிருந்து குடிநீருக்காகவும் தீர்த்த நீராகவும் அம்மனுக்கு அபிஷேக நீராகவும் பயன்படும். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் 8,32,00,000 ரூபாயில் வாய்க்கால் மேம்பாட்டு பணிகள். முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வினோபா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவும் வடிகால் பிரச்சினைகளை சரி செய்யும் வகையில் சுமார் 8,32,00,000 ரூபாயில் புதிய வாய்க்கால் மேம்பாட்டு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் MLA அசோக் ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதியை சுற்றியுள்ள வினோபா நகர், அன்னை தெரேசா நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஜெயராம் நகர் பகுதிகளில் உள்ள சிறிய வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன பிரிவு மூலம் 8 மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூயி பிரகாசு மற்றும் இளநிலை பொறியாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி ஆசியோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது மக்கள் கழகம் சார்பாக நெல்லித்தோப்பு தொகுதியில் களம் காணும் கராத்தே சுந்தரராஜன் என்கிற ராஜப்பா நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட புது அய்யனார் கோவில் வீதி பகுதியில் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி MLA வீடு வீடாக அழைத்து சென்று அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் நமது மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்த திருமதி வசந்தி நேரு மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் மற்றும் புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்களும் நிர்வாகிகளும், மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும், மேலும் பகுதியின் ஊர் முக்கிய பெரியோர்களும் பலர் உடனிருந்தனர். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் சிவகுமார் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிப்பு. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இம்மாத நிகழ்வுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்து பங்கேற்ற நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். பங்கேற்ற அனைவருக்கும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சிவகுமார், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் V முத்து பொன்னாடி அணிவித்து பாராட்டினார். உடன் செயலர் சீனு மோகன்தாஸ், புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், நியூலாந்து உயர்நிலைப் பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக NR காங்கிரஸ் கூட்டணியில் புதுவை அதிமுக இல்லை. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்கிறது. ஆளுநர் கைலாஷ்நாதன். தவளக்குப்பத்தில்
60 கோடி ரூபாயில் துணை மின் நிலையம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.